Second midterm test 2025 Standard 10 English Cuddalore District. Choose the appropriate synonyms for the italicized words. They continue to grapple with the changes. Grapple meaning on the fight, சண்டை போடுதல். His idea of going away made me forget all about his ruler and how cranky he was. Cranky meaning strange. Strangeனா புதிதாக. ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்றது புதிதாகன்னு சொல்லலாம், இல்லை வித்தியாசமான அப்படின்ற மீனிங். சூஸ் த அப்ராப்ரியேட் ஆன்டானியம்ஸ் ஃபார் த இட்டாலிசைஸ்ட் வேர்ட்ஸ். இந்த வேர்டுக்கு ஆன்டானியம்ஸ் சொல்லணும். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். கமோஷன்னா கூட்ட நெரிசலாக இருக்கிறது, சத்தமாக இருக்கிறது. ஆப்போசிட் காம்னஸ், அமைதியாக இருப்பது. So we can now look forward to a more inclusive way of learning. Forward அதுக்கு ஆப்போசிட் backward. ஃபார்வேர்டுனா முன்னேறி செல்லுதல், பேக்வேர்ட்னா பின்தங்குதல். Choose the correct plural form of furniture from the following. Furniture அப்படின்றதுக்கு plural form furniture தான், அது கூட எஸ்லாம் சேர்க்கக்கூடாது. Form a derivative by adding the right prefix to the word dash obedient. இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஆம் அண்ட் இன் கொடுத்துருக்காங்க. disobedient. டிஸ்ன்றது தான் சரியான ஆன்சர். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் சிம். சிம்முக்கு அப்ரிவேஷன் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். Mr. Hamel dashed the blackboard and took a piece of chalk to write. இதில் turn to. Mr. Hamel turned to the blackboard. Turned to the blackboardனா அந்த கரும்பலகை பக்கம் திரும்பி என்ன பண்ண, took a piece of chalk to write. ஒரு சின்ன சாக் எடுத்து எழுதினார் அப்படின்னு மீனிங். Choose the suitable option to pair with the word fair. ஃபேர் என்ற வார்த்தையோட பேர் ஜோடியாக சேரக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. டு ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் வேர்டு. ஃபேர் வெல். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் 2. இது நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருக்கோம், பார்த்துங்கம்மா. அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இதுக்கு கொஸ்டின் சொல்லி ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஹூ டஸ் வி ரெஃபர் டு. இதில் இந்த லைனில் வி அப்படின்றது மெஷின்ஸை குறிப்பிடுது. வாட் டூ தே ஆஸ்க் ஃபார். அந்த மெஷின்ஸ் என்ன கேட்குது அப்படின்னா, தே ஆஸ்க் வாட்டர், கோல் அண்ட் ஆயில். அதை எழுதணும். அடுத்தது 15th கொஸ்டின். வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எது எல்லாருக்கும் பொதுவானது? சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர். மென்ஷன் த சீசன் ரெஃபர்டு ஹியர். இந்த இடத்துல எந்த சீசனை பற்றி, காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க? வின்டர் சீசன். வின்டர். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு த அதர் வாய்ஸ். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, இதை பேசிவ் வாய்ஸில் நம்ம சொல்லணும். ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட். இது எப்படி எழுதுவீங்க? யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். 17th ரீரைட் யூசிங் இன்டைரக்ட் ஸ்பீச். ஜாக் செட் திஸ் இஸ் மை வாட்ச். இது எப்படி இன்டைரக்டில் சொல்லுவீங்க? ஜாக் செட் தட் வாஸ் ஹிஸ் வாட்ச். Punctuate the following sentence. Well cash, what have you got? Well, W கேப்ஸில் போடணும். வெல்க்கு பக்கத்தில் கமா, கேஷ்க்கு பக்கத்தில் கமா, வாட் ஹாவ் யூ காட் கொஸ்டின் மார்க். ரீரைட் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இதில் வேர்ட்ஸ் மாறி மாறி இருக்குது, இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸாக சொல்லணும். த கல்ப்ரிட்ஸ் மஸ்ட் பி அரெஸ்டட் பை தம். த கல்ப்ரிட்ஸ் மஸ்ட் பி அரெஸ்டட் பை தம். செகண்ட் ஒன்,
they will publish the results. They will publish the results. 20th வந்து பிக் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். இதுவும் நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருக்கோம், அதை பார்த்துவோங்க. 22nd கவனிங்க. இதுக்கான கொஸ்டின் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபவ் லைன்ஸ். இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் ஐஸ், சைஸ், அகெயின், பிரைன். இது ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபி. இது வந்து இந்த சவுண்டுக்கும் இந்த சவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஏ போடுறோம், இங்கே பி போடுறோம். இந்த சவுண்டும் இதுவும் ஒன்றா இருக்குது, திரும்ப ஏ போடுறோம். இதுவும் ஒன்றா இருக்கிறதுனால பி. ஸோ ஆன்சர் ஏபி ஏபி. Identify the figure of speech employed in the 4th line of the given stanza. 4th line. We are nothing more than children of your brain. The exact ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் தான். ஏன்னா மனித பண்புகளை வந்து உயிரற்ற ஒரு மெஷினோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சானிஃபிகேஷன். மெட்டஃபர் எழுதியிருந்தாலும் சரி. பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் த செகண்ட் லைன். செகண்ட் லைனில் stars shine. Yes, yes. What did Peter's mother want him to do? பீட்டருடைய மதர் வந்து அவனை என்ன செய்ய சொல்கிறாங்க? Peter's mother want to go across the dike and take these cakes to your friend அப்படின்னு சொன்னாங்க. டு டேக் ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு எழுதலாம். த பிளைண்ட் மேன். செகண்ட் ஒன், வாட் டிட் பீட்டர்ஸ் மதர் அட்வைஸ் ஹிம் டு டூ? என்ன அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க? கோ குயிக்லி அண்ட் டு நாட் ஸ்டாப் டு ப்ளே. யூ வில் பி ஹோம் அகெயின் பிஃபோர் டார்க். இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். தேர்ட் ஒன், ஒய் வாஸ் த லிட்டில் பாய் கிளாட்? The little boy was glad to go on such an errand and started with a light heart. 25th question பாருங்க. மேக் நோட்ஸ் ஆர் ரைட் a summary of the following passage. இது ரெண்டு டைப்பாக எழுதலாம். ஒரு டைப் வந்து இதில் இருக்க 1 letter வேர்டு 2 letter வேர்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹைஃபன் போட்டு ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் எழுதலாம். அது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து டைப்பு பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே வந்து நீங்கள் பாயிண்ட்ஸு சின்னதாக எழுதி ஒரு 4-5 சப்ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டாக 4-5 பாயிண்ட்ஸ் எழுதலாம். இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் எழுதலாம். இது அடுத்தது கோட் ஃப்ரம் மெமரி. 26th கொஸ்டின். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின். அந்த போயம் அதுலேருந்து 5 lines நீங்கள் எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.